ஷே விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோப்பா. வீட்டு மாளிகையில் இருக்கான். காலையில் திங்கான், நைட்டு திங்கான், மத்தியானமும் திங்கான். தின்னுட்டு இந்த பேப்பரை வச்சு அகம்பாத சேட்டைக்கு அநியாய சேட்டைக்கு வெளியில் சுற்றிக்கிட்டே அலையுதான். 4 வீலர் 2 வீலர் என்னென்ன இதில் போகணுமோ பறந்து இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணதான் ஆணு. சரியா? இப்போ வெளியில் விட்டுட்டான். 2ஆம் நம்பருக்கு வேலைக்கு அங்கங்கே பெண்ணு ஆணுமா எல்லாம் மோதிட்டு போகுது. போனால் பூரா இந்த பேப்பருக்காக பிள்ளைகளை இந்த ஆபாசத்தில் என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்தான். கொடுக்கான், வாங்குதான். அதுகளுக்கு அறிவு வேணும். பெண்கள் பிள்ளைகளுக்கு அறிவு வேணும். இவன் வளர்க்குறவன் வீடு வாசல் இருக்கிற முட்டா குயிமனுகளுக்கு அறிவு வேணும். நம்ம பெண்களை பொம்பளை பிள்ளைய வெளியே இந்த காலம் ரொம்ப மோசமாக போகுது. அந்த காலத்தில் வெளியே விட மாட்டான். பொம்பளை பிள்ளைகளை கெட்டி கொடுக்குற வரைக்கும். இந்த காலத்தில் கெட்டி 10, 12, 17 வயசு 18 வயசு வச்சா ஓடு. சென்னை மெட்ராஸுக்கு போறியா, கோயம்புத்தூருக்கு போறியா, டெல்லிக்கு போறியா, அடுத்து ஊடாலப்பட்ட மாநிலம் போறியா, வெளிநாட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போறியா, விமானத்தில் போறியா, பறக்க விட்டுட்டான். அப்போ அது என்ன செய்யும்? இவனும் தப்பு செஞ்சு வச்சுருக்கான். அதுக்கு தான் ஒட்டு மொத்தமாக கணக்கு முடிக்கார். எல்லா நாடும் அந்த ஆதார கார்டை பிடிக்கல, எல்லா நாட்டுக்கும் உள்ளே ஏற்றிடுவார். ஏற்றி முடிச்சோன்னே விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. இனிமேல் தப்பு செய்கிறோன்னு விடமாட்டார். கணக்கு போட்டாருப்பா. வெட்டு குத்து இந்த ஆபாசங்கள் பெண்கள் பிள்ளை ஆபாச கணக்கு முதல் வந்த இராணுவ வானரப்படை வந்தவுடனே அந்தந்த நீதிமன்றத்திலேருந்து வெளியே தோண்டி எடுத்து அந்தந்த நீதிமன்றத்துக்கு முன்னாடியே என்கவுண்டர் ஷூட்டிங் ஆர்டரு கணக்கை முடிச்சிருவார். 3/4 சேத்தியம் முடிச்சிருவான். வானரப்படை அடித்து ஷூட்டிங் ஆர்டரில் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் தான் கொக்கோன்னு சிட்டி கிராமத்தில் உள்ளே ஓடுவான். மானிட பிறவி 3/4